நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாவங்கள், தோஷங்கள் இதெல்லாம் விலகணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆட்டுக்கறி சாப்பிடுறத தவிர்த்துடணும். அதே போல அத்தி மரம் வளர்த்து அதற்கு தண்ணி ஊத்திக்கிட்டு வரணும். அத்தி மரம் உங்க வீட்ல வளர்க்க முடியலன்னா, கோவில்கள்ல ஏதாவது அத்தி மரம் இருந்ததுன்னா, அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு வாங்க. மயில்களுக்கு இரை கொடுக்கணும். இப்ப இந்த ஜூல எல்லாம் போனீங்க, கோவில்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய கோவில்ல மயில் இருக்கும். இந்த ஜூல போனா மயில்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து தானியங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல உள்ள அனைத்து தோஷங்களும் இது வந்து நிவர்த்தியாகி உங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தொடரலாம். அதே போல உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுங்கள். சில பேர் வந்து கூட பிறந்தவங்கள என்னன்னு கூட கவனிக்க மாட்டாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டால் உங்களுடைய தோஷங்களும் பாவங்களும் விலகும்.